அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு. வழக்கமாக நான் ஒரு ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கும்போது கான்சியஸாக சில கேள்விகளை கேட்குறது உண்டு. வழக்கமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இறை இறை ஆலோசனை செய்வேன். அதுவே கொஞ்சம் ஆஃப் ஸ்லீப் ஆகிடுச்சு, ஆனால் ஆஃப் கான்சியஸாக இருக்கும்போது ஒரு சின்ன மெடிடேஷனும் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த நேரத்தில் கிடைக்கிற மெசேஜெல்லாம் இட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸுங்கிறத ரொம்ப கான்சியஸாக கவனிப்பேன். ஸோ அப்படி கவனித்தப்போ நேற்று கிடைச்ச ஒரு சின்ன அறிவு தான் உங்கள்கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னென்னா, இவ்வளோ நாள் நான் மெடிடேஷன் பண்ணுறதுல, எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கிறதுல, இங்கே எல்லாமே ஐ யூஸ் டு சே ஆர் திங்க் லைக் ஐ எம் ரிசீவிங் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ். இட்ஸ் லைக் ஐ எம் ரிசீவிங் எனர்ஜினால நம்மளோட எண்ணமெல்லாம் எங்கே போயிடும், மேல் நோக்கி ஐ எம் ரிசீவிங் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஐ யூஷுவலி ஃபீல். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி கனெக்ட் அஸ் தட் வி ஆர் ரிசீவிங் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஆனால் அது எனக்கு நைட்டு அந்த ஒரு தத்துவம் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆஃப் ஸ்லீப்பில் in entire body I was telling myself that I'm receiving energy from the universe, but suddenly it got blocked and saying எனக்கு ரிசீவிங்க்கு அங்கே எதுவுமே இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் வித்தின் யுவர் பாடி. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது. ஏன்னா நம்ம எண்ணம் எப்பவுமே என்னவா இருக்கும்னா, ஏதாவது நமக்கு கிடைக்குதுன்னா வெளியிலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணாதான் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருப்போம். லைக் ஐம் ரிசீவிங் அப்படின்னால அது வெளியில் இருக்குது, நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்க அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் தானே யூஸ்வலாக நமக்கு இருக்கும். ஸோ இதே எண்ணத்தில் தான் நிறைய பேர் மெடிடேஷனில் யூ ஆர் ரிசீவிங் எனர்ஜி ஃப்ரம் யூனிவர்ஸ், நமக்கு இறைத்தன்மை வெளியிலேருந்து நமக்கு கிடைக்குது, அப்படி நம்மளையும் அந்த இறைத்தன்மையும் பிரித்து வச்ச மாதிரியான ஒரு சென்டென்ஸ் எவ்வளோ நாள் நம்ம கேட்டு பழகியிருக்கோம். அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் எனக்கு என்ன ஆச்சு நைட்டு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நைட்டு என்னோட மெடிடேஷனில் என்ன ஆச்சுன்னா, இட் பிளாக் மீ சேயிங் you are not receiving anything from outside, it's all there within you. ஸோ அதனை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நீ ஆல்டர் பண்ணிக்க போற அப்படிங்கிற கேள்வி மாதிரி இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு இது புரியும்னு எனக்கு சரியா விளங்கலை. பட் ஐ எம் ஷுர் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கேன் ரிலேட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ இது எப்படின்னா, ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு என் மேலே கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மீனுக்கு தெரியாது அது தண்ணியில் இருக்குன்னு. ஆனால் அதே விஷயத்தை தான் வெளியிலேருந்து வந்தால் அது ரொம்ப ஹாப்பியாகவும், அது ஒரு ரிசீவிங் எண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த தப்பை தான் நம்மளும் நிறைய ஆன்மா மெடிடேஷன் பண்ணுறவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உணர்றேன். என்னென்னா, நம்ம ஆல்ரெடி அந்த எனர்ஜி ஃப்ளோவில் தான் இருக்கோம். நம்ம எப்படின்னா, அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி தான் அந்த எனர்ஜி ஃப்ளோ. த என்டையர் வேர்ல்ட் இட்ஸ் வித் எனர்ஜி. we are put in there. ஸோ நீங்கள் அங்கே தண்ணியில் இருக்கும் போது எந்த விதமான தாகத்தை எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மெத்தட் தான் நமக்கு தெரியாமல் தண்ணிக்குள்ளே இருக்குமே தவிர, there's nothing special coming from outside அப்படிங்கிற அறிவு மட்டும் எனக்கு நேற்று கிடைச்சது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐ எம் ரிசீவிங் எனர்ஜிங்கிற அந்த வேர்ட் பிரேக் ஆகி ஐ ஹாவ் எனர்ஜி இன் மை பாடி ஆல்ரெடி. ஸோ ஹவ் ஐம் கோயிங் டு மூவ் தட் எனர்ஜிங்கிற லெவலுக்கு என்னோட தாட் கொண்டு போகுது. இட்ஸ் லைக் ஐ நோ இட்ஸ் அ கைடன்ஸ் ஃப்ரம், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த யூனிவர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். அப்போ இட்ஸ் சேயிங் யூ ஆர் நாட் ரிசீவிங் எனிதிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூ நீட் டு see how you can balance or how you want to move into your body அப்படிங்கிறது அந்த கான்சியஸ் வந்தோடனே, when I try to move the energy within my body, it's actually showing heaviness in my body. It's like it start working by its own. இந்த ரிசீவிங் எனர்ஜிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறதுக்கும் இட்ஸ் ஹேப்பனிங் வித்தின் மை பாடிங்கிறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஐ குட் ஃபீல் எஸ்டர்டே. ஸோ வித்தின் மை பாடின்னும் போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஈஸி ஆக்சஸிங்காக இருந்துச்சு எனக்கு. இட்ஸ் லைக் நம்ம ரிசீவிங் மைண்டே எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து நமக்கு வரணும், நம்ம மேலே விழணும், அதை இந்த பாடி அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் தென் கெட்டிங் இன் டு ஆர் சோலுங்கிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் வித்தின் யோர் பாடின்னும் போது த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரிங்
to your chakras. It's happening so easily, so naturally. So இதில் எனக்கு என்ன பாடமாக இருந்துச்சுன்னா, there's nothing outside or inside. It's you're floating in it. ஸோ நீங்கள் வந்து அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. அந்த எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்கிறது மட்டும்தான் எனக்கு டாஸ்காக இருந்துச்சே தவிர, இட்ஸ் நாட் அ பிக் டீல், லுக்கிங் ஃபார் தட் எனர்ஜி, ட்ரைங் டு கெட் தட் எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸிங் இன் டு யுவர் பாடிங்கிற அந்த வேலை இனிமேல் உங்களுக்கு இல்லை. You are already in energy, so you need to see how you can tune that energy into your body and spread that outside for people. அப்படிங்கிற அந்த அறிவு வந்து எனக்கு விளக்கப்பட்டது. So I thought of sharing the same here. If somebody has same experience, text me, we'll have more conversation on this. Thank you.